நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஏஐ டெக்னாலஜி பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதை விட அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் தான் இருக்குது. சொல்லப்போனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ப்ளஸ் ஏஐ டெக்னாலஜி இணைந்து தான் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பைனரி லாங்குவேஜ் தான் 0 1 யூஸ் பண்ணும். பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை இயங்கும். சரிங்களா? ஸோ இதனால் மற்ற கம்ப்யூட்டர்களை விட இது எக்கச்சக்கமான வேகத்தில், அதாவது 20,000 மடங்கு வேகமாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, வெதர் ப்ரெடிக்ஷன், மெட்டீரியல்ஸ் ரிசர்ச், இந்த மாதிரி பல துறைகளை வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் ஆக போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு இந்த துறையில் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, IBM, கூகுள் மாதிரியான கம்பெனிஸ் குவாண்டம் கம்ப்யூட்டரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. IIT, IISCல கூட பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் லேப் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, ஆர்வம் இருந்துச்சுன்னா தாராளமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். சரியா?